வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சுவையான கேரட் ஹல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் வாங்கும்போது ரேட் அதிகமாக வருங்க. நம்ம வீட்டில் செலவு கம்மியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ஒரு 1/2 லிட்டர் பால், நல்ல க்ரீமி மில்க், அதாவது திக்கான பால் ஒரு 1/2 லிட்டர் வாங்கிக்கோங்க. அதை இந்த மாதிரி நம்ம காய்ச்ச போகிறோங்க. 1/2 லிட்டர் பால் ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் அந்த மாதிரி காய்ச்சுங்க. அது வற்றி ஒரு 100 150 ml வர்ற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா காய்ச்சிக்கோங்க. பால் நல்லா வற்றி திக்காக காய்ச்சி எடுத்து தாங்க இதை செய்ய முடியும். அதனால நல்லா காய்ச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக நம்ம நெய் வச்சு தான் பண்ண போகிறோங்க. நெய் நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் கேரட் ஆட் பண்ண போகிறோங்க. இப்போ நம்ம எவ்வளோ கேரட் ஆட் பண்ணுறோம்னா 1/2 கிலோ கேரட்டு இந்த மாதிரி பொடியாக துருவி வச்சுருக்கிறோங்க. இந்த கேரட் இதில் ஆட் பண்ணி நம்ம அதை நல்லா வதக்க போகிறோங்க. அது நல்லா வதக்கி அந்த கேரட்டெல்லாம் சுருண்டி நல்லா வதங்கி வரணுங்க. அது வரைக்கும் நம்ம வதக்க போகிறோங்க. இந்த கேரட் போட்டு ஒரு 2-3 செகண்ட் இந்த மாதிரி வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அந்த மூடி லோ ஃப்ளேம்லேயே விட்டுருங்க. கேரட் நல்லா ஃபுல்லாக வதங்கணுங்க. அதனால ஒரு 2-3 டைம் இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம குக் பண்ணணுங்க. குக் பண்ணால் தான் அது நல்லா வதங்குங்க. லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேம் குக் பண்ண வேண்டாங்க. ஏன்னா டக்குன்னு கேரட்டோட அந்த கரிஞ்சிருங்க. அதனால லோவிலே குக் பண்ணுங்க. அப்போ தான் அதோட பச்சை வாடையும் போகுங்க. நல்லா நமக்கு வெந்தும் கிடைக்குங்க. ஒரு 50% குக் ஆனோடனே ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க. இது எதுக்காக சேர்க்குறோம்னா அந்த இனிப்பு சுவையை நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக தான் அந்த உப்பு சேர்க்குறாங்க. இந்த கேரட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 70-80% நல்லா வதங்கிடுச்சுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் அந்த திக்கான அந்த கொதிக்க வச்சுருக்கிற அந்த பாலை இதில் ஆட் பண்ண போகிறோங்க. அதாவது நம்ம 1/2 லிட்டர் பாலை நல்லா கொதிக்க வச்சு ஒரு 150 ml அளவுக்கு கொதிக்க வச்சுருந்தாங்க. அதை இதில் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறாங்க. ஒரு 25% இந்த பாலில் இருந்தே அது குக் ஆயிருங்க. அதனால ஃபஸ்ட்டே கேரட்டை எவ்வளோ குக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குக் பண்ணிடுங்க. இதுக்கு எந்த கலரும் எந்த பொடியும் சேர்க்க தேவையில்லைங்க. நம்ம நேச்சுரலாகவே செய்கிறோங்க. அதனால இப்போ கேரட்ல இருந்தே இந்த கலர் இந்த இதில் வந்துருங்க. அதனால கலர் பொடி சேர்க்க தேவையில்லை. இப்போ ஏலக்காய் பொடி மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம மூடி போட்டு குக் பண்ணுங்க. 2-3 டைம் மூடி போட்டு குக் பண்ணுங்க. எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ளேமில் செய்ய வேண்டாங்க. லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க. இந்த மாதிரி பால் ஊற்றி ஒரு 50% குக் ஆனதுக்கப்புறம் இது கூட கேஷ்யூ நட் ஆட் பண்ணுங்க. நம்ம வறுத்தும் சேர்க்கலாங்க, டைரெக்டாகவும் சேர்க்கலாங்க. எப்படி சேர்த்தாலும் சுவை நல்லா இருக்குங்க. முந்திரி பருப்பு ஆட் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அதில் அப்படி குக் பண்ணுங்க. அந்த பால்லேயே அந்த முந்திரி பருப்பு நல்லா வேகட்டுங்க. அது கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வருங்க. அதுக்காக தாங்க. இப்போ பார்த்தாலே தெரியுங்க அந்த பால் எல்லாம் நல்லா வற்றி அந்த கேரட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்துருச்சுங்க. இதெல்லாம் அந்த ஸ்டேஜ் சுருண்டு வரும்போது தாங்க நம்ம சுகர் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணிடாதீங்க. நம்ம கேசரிலாம் செய்யும்போது எப்படி செய்வோம், அந்த மாதிரி சுருண்டு வரும்போது செய்வோம் இல்லைங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி கெட்டி தண்ணி வந்ததுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுங்க. அது கரெக்டான அளவாக இருக்குங்க. அதாவது 1/2 லிட்டர் பால், 1/2 கிலோ கேரட்டு, 100 கிராம். ஏன்னா கேரட்லேயே உங்களுக்கு ஒரு இனிப்பு தன்மை இருக்குங்க. அதனால ஒரு 100 கிராம் மட்டும் சுகர் ஆட் பண்ணுங்க. அந்த சுகர் இந்த மாதிரி ஃபுல்லாக மெல்ட் ஆகி வர்ற வரைக்கும் குக் பண்ணுங்க. வர்ற ஸ்டேஜில் இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் நல்லா மெல்ட்டான சுகர் பழையடி இறுக ஆரம்பிக்குங்க. அது இருக்கிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணுங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே ரொம்ப கெட்டி தண்ணியாக வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நல்லா வதங்கி நல்லா சூப்பராக நமக்கு ஒரு கேரட் அல்வா தயாராகிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.